கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி முன்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பலியை பங்கேற்று உங்களது வேண்டுதல்களை மன்றாட்டுக்களை செலுத்த இருக்கின்ற உங்கள் அனைவரையும் புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்கா அன்புடன் வரவேற்கின்றது. திரு பயணிகளாக புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்காவிற்கு வருகின்றவர்களில் ஒரு சிலர் ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். அதில் பலர் திருமணமாகி 5 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் என்று மகப்பேறு இல்லை என்று இந்த திருத்தல பசிலிக்காவிற்கு சென்றால் நிச்சயமாக
மகப்பேறு கிடைக்கும், குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற அவர்களுக்கு புனித அருளானந்தர் பயன்படுத்திய திருச்சிலுவையை அவர்கள் கரங்களிலே கொடுத்து அவரது செந்நீர் கலந்த செம்மண்ணை நம்பிக்கையோடு பயன்படுத்துங்கள் என்று அனுப்புவது உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் மகப்பேறு பெற்றவர்கள் தங்களது குழந்தையோடு திருத்தல பசிலிக்காவிற்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். அதோடு அவர்கள் தென்னம்பிள்ளைகளை இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையும். இந்த காட்சிகளை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. சாமுவேல் புத்தகம் முதல் அதிகாரத்திலே அங்கே ஒரு காட்சி. மகப்பேறற்று இருந்த அன்னா கடவுளை நோக்கி மன்றாடுகின்றார். கடவுள் தனக்கு மகப்பேரை அளிக்க வேண்டும் என்று கண்ணீர் சிந்தி அழுகின்றாள். அவளது மன்றாட்டு கேட்கப்படுகின்றது. குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தை பால்குடி மறந்ததும் ஆலயத்திற்கு அழைத்து வந்து கடவுளுக்கு அர்ப்பணமாக்குகின்றாள். உள்ளம் உவகையால் நிறைகின்றது. இதே காட்சியை இன்றைய 2ஆம் வாசகமும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இறை வார்த்தையை தனது உடலிலே சுமந்தவராக, இயேசுவை கருவாக சுமந்தவராக அன்னை மரியா தனது உறவினர் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்றார். அந்த சந்திப்பிலே ஆண்டவரது அன்னை என்னை எவ்வாறு தேடி வந்தீர்கள் என்று உரத்த குரலில் எலிசபெத் அம்மாள் சொன்னபோது மரியாவின் புரட்சி பாடல் நமக்கு தரப்படுகின்றது. இந்த புரட்சி பாடல் நம்பிக்கையின் ஒரு மாபெரும் கீற்றாக அமைந்து சமூகத்திலே, அரசியலிலே, பொது வாழ்விலே இருக்கக்கூடிய அவலங்களையெல்லாம் அகற்றக்கூடிய நன்றி பாடலாக அமைகின்றது. நன்றி கலந்த உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற நாம் நமது குற்றம் குறைகளில் இணைந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா,
சாவுக்கு உட்பட்ட மனிதரை கண்ணுற்று ஒரே திருமகனின் வருகையால் அவர்களை மீட்க திருவுளம் கொண்ட உம்மை நாங்கள் வேண்டுகின்றோ. அவர் மனிதரானதை தாழ்ச்சி மிகு இறைப்பற்றுடன் அறிக்கையிடும் அவர்கள் மீட்பராகிய அவருடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை சொற்றொடர்கள் 24 முதல் 28 முடிய. அந்நாட்களில் சாமுவேல் பால்குடி மறந்தும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல் பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்டபின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம் முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. 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 என் இதயம் மகிழ்கின்றது, மகிழ்கின்றது, மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றன. நிறைவுடன் வாழ்ந்தோர்
கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தாராகியுள்ளனர். மழடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியளாகின்றாள். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பொழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூளைக்கல்லே, மனிதனிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனே, மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 1 இறை சொற்றொடர்கள் 46 முதல். மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார்.
வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்க. நாம் அனைவரும் எதிர்நோக்கின் பயணிகளாக வாழ்வதற்கு நம்மை கடவுள் அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பல பயணங்களை நாம் மேற்கொள்கிறோம். நம்முடைய விவிலிய வரலாற்றை பார்த்தால் அங்கும் பல பயணங்கள் நம் முன்னோர்கள் செய்திருப்பதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் அதை போல பல பயணங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். நாம் வாழுகிற இந்த பூமியிலே, சிறப்பாக நாம் வாழுகிற இந்த காலத்தில் மக்கள் பல பயணங்களை செய்கிறார்கள். சிலர் தங்களுடைய நாடுகளையும் தங்களுடைய உடைமைகளையும் விட்டுவிட்டு பயணம் செய்கிறவர்கள் அகதிகளாக பிற இடங்களை அண்டி செல்கிறார்கள். இதே போல பயணமும் விவிலியத்திலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய வாசகம் அன்னை மரியாள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்திப்பதற்காக கலிலேயாவில் இருந்து யூதேயாவிற்கு சென்று அங்கே எலிசபெத்தை சந்திக்கிறார். அந்த சந்திப்பு ஒரு அற்புதமான சந்திப்பாக இருக்கிறது. அன்னை மரியாள் அங்கே எலிசபெத்தை சந்தித்தவுடன் அங்கே அன்னை மரியாளும் எலிசபெத்தும் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே 4 சந்திப்பாக அது அமைகிறது. அன்னை மரியாவின் வயிற்றில் ஆண்டவரும் எலிசபெத்தின் வயிற்றில் ஸ்நாபக அருளப்பரும் அந்த சந்திப்பிலே பங்கு பெறுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய வாசகத்திலே சொல்கிறது, அங்கே அந்த எலிசபெத்தின் வயிற்றிலே குழந்தை துள்ளி குதித்ததை, மகிழ்ச்சியாக இருந்ததை பார்க்கிறோம். இன்றைய வாசகமே முழுவதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை நமக்கு காட்டுகிறது. சந்திப்புகள் நமக்கு மகிழ்ச்சியை தருவதை இன்று அன்னையினுடைய இந்த நிகழ்வு நமக்கு காட்டுகிறது. அன்னை ஒரு நாள் தன்னுடைய பெயரை பதிவு செய்வதற்காக நிறை மாத கர்ப்பிணியாக பயணம் செய்கிறார் சூசையப்பரோடு. அந்த பயணம் எப்படி இருந்திருக்கும் என்று நமக்கு தெரியும். குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை ஏறுவது கொல்ல தேடுகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அங்கிருந்து அவர் எகிப்துக்கு பயணம் செய்கிறார். அந்த பயணத்தின் நிலையும் நமக்கு நன்றாக புரியும். ஆனால் இன்று தன்னுடைய உறவினராக, அதுவும் பிள்ளை பெற முடியாத நிலையில் இருந்த, வயதான நிலையில் இருந்த எலிசபெத் அம்மாள் 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டவுடன் அவள் வயதானவள், எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை தாங்கிக் கொண்டிருப்பாள். எனவே அவளுக்கு சென்று உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு அன்னை மரியாள் அங்கே ஓடி அவர்களோடு 3 மாதம் தங்கி இருந்து அங்கே உதவி செய்வதை நாம் பார்க்கிறோம். அந்த சமயத்திலே எலிசபெத் சொல்லுகிற ஒரு காரியம், என் ஆண்டவருடைய தாயை நான் சென்று பார்க்க வேண்டிய ஒரு சூழலிலே நீங்களா என்னை வந்து பார்ப்பது என்று சொல்வது போல அந்த நிகழ்வு அமைகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதும் ஒரு இடத்திற்கு போகும்போது அல்லது நம்ம வீட்டுக்கு சில பேர் வரும்போது அது சில எதிர்பார்ப்புகளை, சில உணர்வுகளை நம்முடைய உள்ளத்திலே தூண்டுகிறது. இன்று நாம் பார்த்த இந்த இறை வார்த்தை அங்கே அவர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி நிறைந்ததாக, நம்பிக்கை நிறைந்ததாக அமைவதை பார்க்கிறோம். நாம் கடந்த வாரத்திலே மகிழ்ச்சியின் வாரத்தை கொண்டாடினோம். இப்போது
அன்பின் வாரத்தை துவங்கி இருக்கிறோம். இந்த அன்புதான் நம்முடைய வாழ்வின் இலக்கு. நாம் எதிர்நோக்கியின் பயணிகளாக பயணம் செய்வதே ஆண்டவர் நமக்கு தருகிற அன்பை நிறைவாக நாம் அனுபவிப்பதற்கும் அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காகவும் என்பதை இன்றைய இந்த நிகழ்வு அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திப்பது அருமையாக நமக்கு விளக்குகிறது. அன்னை மரியாளுடைய உள்ளத்திலே என்னென்ன கனவுகள் எல்லாம், என்னென்ன உணர்வுகள் எல்லாம் போய்கொண்டிருந்திருக்கும். சாதாரண ஒரு கிராமத்து பெண், எருசலேமிலே பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணுக்கு ஆண்டவருடைய தூதர் ஒரு காட்சி கொடுத்து அங்கே அவளை இந்த உலகத்தை மீட்கிற இறைவனின் தாயாக அழைக்கிறார். அந்த இளம் பெண்ணின் உள்ளத்தில் எத்தகைய உணர்வுகள் ஏற்பட்டிருக்கும். நான் கணவனை அறியாத ஒரு பெண், இளம் பெண், கிராமத்து பெண், என்னையும் ஆண்டவர் இவ்வளவு அன்பு செய்கிறாரா? என்னையும் ஆண்டவர் ஒரு பொருட்டென கருதி என்னை தேடி வந்திருக்கிறாரா? அதிலே இருக்கிற ஒரு ஆழமான மகிழ்ச்சியை நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும். கடவுள் என்னை கைவிட்டு விடவில்லை. நான் மிகவும் ஏழையாக இருந்தாலும், சாதாரண கிராமத்து பெண்ணாக இருந்தாலும், என்னையும் தேடி வந்து என்னை இந்த உலகத்தின் தாயாக கடவுள் செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, இந்த உலகம் இனிமேல் என்னை மறக்காது, எப்போதும் என்னை கொண்டாடும் என்ற ஒரு நிறைவான உள்ளத்தோடு அன்னை சொல்வதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த நிலையிலிருந்து அன்னை மரியாள் அங்கே உதவி செய்ய எலிசபெத்திற்கு சென்ற இடத்திலே அந்த எலிசபெத் சொன்ன காரியத்தை கேட்டு அவளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒரு சாதாரண கிராமத்து பெண் பேசுகிற வார்த்தைகளாக இல்லை. அது ஒரு புரட்சிகரமான பெண் பேசுகிற வார்த்தைகளை போன்று இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும், இந்த உலகம் அன்போடு வாழ வேண்டும் என்று நாம் பயணம் செய்வதால் இனி கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிற இந்த உலகத்திலே பசி இருக்காது, நோய் இருக்காது, அங்கே உறவுகள் பெருகும் என்பதையெல்லாம் சொல்வதை பார்க்கிறார். அங்கே நெஞ்சிலே செருக்குற்றவரை அவர் சிதறடிப்பார். பிறரை மதிக்காதவர்களை ஆண்டவர் மதிக்க மாட்டார் என்ற நிலைக்கு அன்னை மரியாள் சொல்லுகிற வார்த்தை ஒரு சாதாரண கிராமத்து பெண் சொல்லுவதை போல அல்ல. இது ஆண்டவருடைய அருள் நிறைந்தவளாக அன்னை மரியாள் பேசுகிற வார்த்தையை நாம் கேட்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே பல முறை நாம் பலரை சந்தித்திருக்கிறோம். நாம் சந்திக்கும் போது அந்த சந்திப்பிலே நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதா, வருத்தம் ஏற்பட்டதா, சோகம் ஏற்பட்டதா, வேதனை ஏற்பட்டதா, அதன் விளைவாக என்ன அங்கே நடந்தது என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வீட்டிற்கு விருந்தாளியாக சிலர் வருவார்கள். அப்படி வரும்போதே சிறு குழந்தையாக இருந்தபோது எங்க வீட்டிற்கு இன்னார் மாமா வருகிறார் அல்லது சித்தப்பா வருகிறார் என்றால், சின்னம்மா வருகிறார்கள் என்றால் அவர்கள் நமக்கு சாக்லேட் வாங்கி வருவார்கள், பொரி உருண்டை வாங்கி வருவார்கள், நமக்கு தேவையான தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கி வருவார்கள் என்று அந்த குழந்தையாக இருந்தபோது அந்த எண்ணமே மகிழ்ச்சியை தரும். ஆனால் சில பேரை எங்கிருந்தாவது விருந்தாளி வந்து விட்டால் அங்கே வீட்டுக்கு வந்தவுடன் ஆகா வந்துட்டாங்க, ஒரு பிரச்சனையோட தான் இந்த சந்திப்பு முடியும், இதிலே மகிழ்ச்சி இருக்காது, குடும்பத்தை இரண்டாக்குகிறது, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை இங்கு உண்டு பண்ணிவிட்டுத்தான் இவர் செல்லுவார் என்ற நிலையெல்லாம் நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் நான் என்னுடைய அத்தையும் என்னுடைய தாயும் பேசிக்கொண்டிருந்த ஒரு காரியத்தை கேட்டேன். அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள், எனக்கும் ஒரே பையன், உங்களுக்கும் ஒரே பையன், ஆனா 2 பேரும் சாமியாரா போயிட்டாங்க, அதனால நம்ம குடும்பம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, நாம் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். மேலும் அப்படி பேசிவிட்டு, நாம் இவ்வளவு காலம் 85 வயதாகிவிட்டது, இவ்வளவு காலமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு காரணம் என் மகனும் உங்கள் மகனும் சாமியாராக போனது. அவர்கள் கல்யாணம் பண்ணியிருந்தால் மருமக்கள் வந்து வீட்டிலே நம்மை படுத்துகிற பாடிலே 85 வரைக்கும் வாழவே முடியாது, அதற்குள்ளே நாம மேலே ஆண்டவரிடம் போயிருப்போம்
ஆனால் சாமியாராக போனதால் நாம் இவ்வளவு சந்தோஷமாக இவ்வளவு காலம் வரைக்கும் இருக்கிறோம் என்று பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். இந்த சந்திப்பிலும் ஒரு செய்தியை அவர்கள் தருகிறார். ஒவ்வொரு சந்திப்பிலும் நாம் சில நற்செய்தியையோ அல்லது வேறு விதமான செய்திகளையோ நாம் பெறுகிறோம் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு காட்டுகிறது. அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் ஸ்நாபக அருளப்பரும் ஆண்டவரும் சந்திக்கிறார்கள். எங்கே 2-3 பேர் என் பெயரால் நீங்கள் ஒன்றாக சந்திக்கிறீர்களோ அங்கே நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நம் ஆண்டவர் சொன்னார். இந்த சந்திப்பிலே ஆண்டவர் இருப்பதை நாமே பார்க்கிறோம். அங்கே மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது, அன்பு நிறைந்திருக்கிறது. அந்த சந்திப்பிலே நாமும் அதை வாசிக்கும் போது நிறைவடைகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு முறையும் பிறரை சந்திக்கும் போது நம்பிக்கையை தருபவர்களாக இருக்கிறோமா? அன்பை அவர்களுக்கு வழங்குகிறவர்களாக இருக்கிறோமா? இந்த அன்னை செய்ததை போல, எலிசபெத்தாலும் அன்னையும் சந்தித்ததை போல நம்முடைய சந்திப்பால் விசுவாசம் வளர்கிறதா, இறையரசு வளர்கிறதா, அங்கே அன்பு வளர்கிறதா என்பதையெல்லாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வு கடவுள் கொடுத்த கொடை. இதை வீணாக்காமல் இந்த அன்னையை நம்முடைய மாதிரியாக கொண்டு நாமும் நம்முடைய வாழ்விலே பிறரை அன்பு செய்து, பிறரை மன்னித்து, பிறரை நேசித்து, பிறருக்கு இரக்கம் காட்டி அவர்களோடு ஒன்றாக வாழ்வதற்கும், நம்முடைய சந்திப்புகளெல்லாம் பிறருக்கு இறையரசு விரைவில் வரும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு சந்திப்பாக அமைவதற்கு நாம் இன்று சிறப்பாக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனின் பிரசன்னத்திலே நம்முடைய கனவுகளோடும் நம்முடைய வேண்டுதல்களோடும் ஜெபங்களோடும் நம்முடைய திட்டங்களோடும் வந்திருக்கிற நாம் இறைவனை சந்திக்கின்ற இந்த நாளிலே அன்னை மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்ததை போல நாமும் இந்த சமூகம் வளர வேண்டும், அதனால் நாமும் வளருவோம் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் இறைவன் பால் எடுத்துரைப்போம். அன்பே உருவான எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட திரு அவை தலைவர், திரு அவை பணியாளர்கள் அனைவரும் அன்பு பாதையில் நடந்து அன்பின் நற்செய்தியை வாழ்வாக்கவும், மேலும் இறை மக்களோடு இணைந்து அவர்களை ஆன்மீகத்தில் வழிநடத்தவும் வரம் அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, இந்த ஆலயத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் நீரே உம்முடைய அன்பையும் அருளையும் சுவைக்கக்கூடிய பல்வேறு ஆசீர்வாதங்களையும் அளித்து, மேலும் பயபக்தியோடும் இறை அச்சத்தோடும் பங்கு பெற்று நாங்கள் உம் அருள் நலன்களால் பயனடைய வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, திருவருகை காலத்தில் பிறக்க இருக்கும் இயேசு பாலகனை இனிதே வரவேற்க நாங்கள் மனமாற்றம் அடைந்து எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, மேலும் நம்பிக்கை எதிர்நோக்கில் சிறந்து விளங்கிடவும் வரம் அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே எம் இறைவா, இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்டோர், விளிம்பு நிலை மக்கள், அகதிகள், முதியவர்கள், நோயுற்றோர்கள் ஆகியோர் மீது நாங்கள் அக்கறை கொண்டு அவர்கள் மீது தனிக்கவனம் செலுத்தவும், மேலும் இயற்கை சீற்றங்களில் இருந்து எங்களை காக்கவும் மற்றும் இயற்கையை போற்றவும் பாதுகாக்கவும் வரம் அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைத்திருக்கிற எங்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் கனவுகளையும் திட்டங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக அறிந்த நீர் தொடர்ந்து எங்களை அன்பு செய்து எங்களுக்கு இன்னும் ஆழமான நம்பிக்கையை ஊட்டி நாங்கள் தொடர்ந்து உமக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றாக ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி நம் தந்தையும் தாயுமாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு இவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித அருளானந்தர், புனித சவேரியார், புனித இஞ்ஞாசியார், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
அன்னையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர், இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது அருளடையாளம் எங்களை இடப்படுத்துவதாக. அதனால் வரவிருக்கும் மீட்பரை உகந்த செயல்களுடன் எதிர்கொள்ளவும் பேற்றின் பரிசுகளை பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. நான் காணும் தூயவரே அருளானந்தரே, தூய அருளானந்தரே, வாழ்வில் நலம் சேர்க்கும் நாயகரே அருளானந்தரே, தூய அருளானந்தரே. நான் காணும் தூயவரே அருளானந்தரே, தூய அருளானந்தரே, வாழ்வில் நலம் சேர்க்கும் நாயகரே அருளானந்தரே, தூய அருளானந்தரே. உனை நம்பி வாழ்கின்றோம், உனை நம்பி வாழ்கின்றோம், உறவாக நீ வருவாய் கருணை வல்லலே, எங்களை காக்கும் புனிதரே. நான் காணும் தூயவரே அருளானந்தரே, தூய அருளானந்தரே, வாழ்வில் நலம் சேர்க்கும் நாயகரே அருளானந்தரே, தூய அருளானந்தரே.